ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த தொட்டியில் நிறைய கப்பீஸ் குட்டி போட்டிருக்கு. அது ஏற்கனவே நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய கப்பீஸ் போயிட்டு அந்த தொட்டியில் இருக்குது. அதை பிடிக்கிறதுனா இன்றைக்கி உங்கள் வீடியோவை காமிக்க போகிறேன். அதில் எத்தனை கப்பீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தொட்டியில் தாங்க கப்பீஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். ஆனால் சைடில் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 30 குட்டிகிட்ட பிடிச்சிட்டேன். நான் இல்லை 2 கப்பீஸ் தாங்க விட்டு வச்சுருந்தேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா பெருகிருச்சு. ஒரு 50 கப்பீஸ் கிட்ட இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கப்பீஸ் விட்டு வளங்க. அது ஃபாஸ்ட்டாக வளரும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். நீங்கள் யாராவது விற்கலாம். நானும் இந்த மாதிரி தாங்க கப்பீஸ் சின்ன வயசில் வாங்கி கொடுத்ததுங்க. ஒரு 7th படிக்கும்போது வாங்கி விட்டேன். இப்போ 11th படிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு தரும். இந்த வீடியோ அப்போ தான் எனக்கு போட மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தாங்க நம்ம பெரிய யூடியூபர் ஆகும். இப்போ மாதிரி நம்ம சேனலில் 3 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வியூஸ் போக நம்ம சேனல் பண்ணி இன்னும் க்ரோ ஆகும். இந்த மாதிரி நிறைய சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு குட்டி வந்துருக்கு, கப்பீஸ் குட்டி உள்ளே இருக்குது. அது விட்டுடலாம் பக்கத்து தொட்டியில். இந்த மாதிரி நானும் காலையிலேருந்து பிடிச்சி விட்டே இருக்கேன். 30 குட்டிகிட்ட வந்துருச்சு. ஒரு 30 குட்டிகிட்ட வந்துருச்சுங்க கப்பீஸ் பிடிச்சி போச்சு. எனக்கு கப்பீஸ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்குங்க. என்கிட்ட மாலிஸ்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசியில். ஆனால் மாலிஸ் பார்த்தீங்கன்னா குட்டியை போட முடியும். எந்த ப்ராப்ளம் தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. இப்போ இதுக்குள்ள ஒரு 2 குட்டி பிடிச்சிச்சாச்சு. இதுக்கு மேலே குட்டி பிடிச்சி விட்டா பெரிய வீடியோ போயிடும். ஒரு குட்டியை மட்டும் காமிச்சிட்டு அடுத்த மாலி தொட்டியை காமிக்கிறேன். இதுக்குள்ள நாங்கள் ஒரு 30-35 குட்டி இருக்குங்க. அது வளர்ந்தாலும் திரும்பி அதுக்குள்ள அந்த தொட்டிக்குள்ளே எடுத்து விட்டுருவேன். அது அப்படியே பெருதாங்க. எனக்கு கப்பீஸாக ரொம்ப பிடிக்கும். வித கலரில் வரும் குட்டியிலேருந்து. இதுக்குள்ளாங்க நான் சொன்ன மாலிஸ்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ரொம்பலாம் தொட்டி கழுவாமல் வச்சிருந்தாலும் அப்படி இருக்குது. பாருங்க எவ்வளோ மாலிஸ் இருக்குது கொச்சானு. ஆனால் குட்டியே போட மாட்டேங்குதுங்க. இது ஒரு அங்கிட்ட இருந்த ஒரு கிணத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்தது. ஒரு 100 மாலிஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அது அப்படி செத்து போய் 80 இருக்குது. இன்னைக்கு ராயல் ஃபுட் சரி, நம்ம கப்பீஸுக்கும் மாலிக்கும் இந்த ராயல் ஃபுட்டு ஃபீட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு ராயல் ஃபுட்டு அரிசோன்னு போட்டுருவோம் உள்ள. ஃபஸ்ட்டு போய்ட்டு இந்த கப்பீஸ் குட்டிக்கு போடலாம். இன்றைக்கி தான் போட்டுச்சு. இதுக்கு போடலாமா தெரில. நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியல. சரி, நான் போடுறேன். அடுத்து நம்ம தொட்டிக்கும் போட்டுடலாம். இது போட்டோன்னு நான் மாற்றி போடுவேன். ஒரு நாளைக்கு போய் ராயல் கப்பி ஃபுட்டு போடுவேன். அடுத்தல போய் நார்மல் கப்பி ஃபுட்டு, கப்பி மாலி ஃபுட்டு இருக்கும்ல, அந்த பச்சை கலரு ரெட் கலர் அதையும் போடுவேன். டெய்லி மாற்றி போடுறதுனால க்ரோவிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கப்பீஸ் வீடியோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த நாளே நான் போட்டுருவேன். சரி, இப்போ நம்மளோட இதுக்கு நம்ம போட்டிருக்கோம். எப்படி சாப்பிடுங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எடுத்து போடலாம். வரமாட்டேங்குது கப்பீஸ். இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். கப்பீஸ்னால விரும்பி சாப்பிடுங்க இந்த கப்பி ராயல் ஃபுட்டை. அது ஃபாஸ்ட் க்ரோவிங்கு. இந்த கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லை. சரி, மாலி கொஞ்சம் போட்டுடலாம். இது முடிய போது போய் வாங்கணும். இதை ப்ரைஸ் பண்ணால் 50 rupees. உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிது சொல்லுங்கள்.
சரி கைஸ், 2 இடத்துக்கு போட்டாச்சு ஃபுட்டு. இதில் பாருங்கள் எப்படி கப்பீஸ் சாப்பிட்ருக்குன்னு. இதில் இன்னும் நிறைய குட்டி அடியில் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் பிடிக்கணும். அதை பிடிச்சா லேட் ஆயிரும், அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கைஸ் இது நானே செஞ்ச நெட்டு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நானே செஞ்சேன், ஏதாச்சும் ஒரு மீன் பிடிச்சி பார்க்கலாம். நானே செஞ்ச நெட்டு பாருங்கள், மீன் பிடிக்கலாம். வாங்க பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.